ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். ஆண்டவருடைய பெரிய தயவுனாலே ஆண்டவர் இந்த 97வது நாள் வரைக்கும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஸோ இந்த கடைசி 3 நாட்களும் நம்ம முழங்கால நின்று அந்த ஜெபத்தை முடிக்கலாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியாதவர்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேரில் உட்கார்ந்து கொள்ளலாம். இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் முடியாதவங்க அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். முடிஞ்சவங்க எங்களோட சேர்ந்து அப்படியே ஆண்டவர் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். நம்ம ஏன் இது சடங்காச்சாரம் அப்படின்றதுக்காக அல்ல. நம்முடைய தேவன் ரொம்ப பயபக்திக்குரியவர். நம்முடைய தேவன் பயத்திற்குரியவர். அவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்துறது, நம்மளை தாழ்மைப்படுத்துறத ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதனால ஆண்டவருக்கு இந்த தாழ்மை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறது ரொம்ப பிடிக்கும். நினிவே ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினாலும் ஆண்டவர் அவர்களை மீட்கிறதற்கு காரணம் என்ன? ஒன்னே ஒன்று, அவங்க தாழ்த்தினதுனால தான். வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அவ்வளோதான். எல்லாருமே சிங்காசனத்தை விட்டு ராஜாக்கள் கீழே இறங்கினார்களாமா. வீட்டில் சேரில் உட்கார்ந்துருக்கிறவங்க கீழே தங்களுடைய தலையின் மேல் சாம்பலை போட்டுட்டு ரெட்டு உடுத்தி கீழே உட்கார்ந்தாங்களாமா. அப்போது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தாழ்மையாக இருக்கிறத நம்ம வெறும் மென்டலி மட்டும் இல்லை, நம்ம ஃபிசிக்கலாகவும் நம்ம காமிக்கணும். அதுதான் இன்னைக்கு நிறைய வீட்டில் நிறைய வசதிகள் எல்லாம் வந்துருச்சு. நம்ம ரொம்ப உயர்ந்துட்டோம். அதனால நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா, இந்த கீழே உட்கார்றது, முழங்கால் ஜெபம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் நம்ம நிறைய நேரத்தில் தவிர்த்துட்டோம். ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் பயபக்திக்குரியவர். அதனால ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அதனால இந்த 3 நாட்களும் நம்ம அப்படி ஜெபம் பண்ண போறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நான் நம்புறேன், இந்த 100 நாள் ஜெபத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை காணும்படியாய் செய்கிறார். காரியங்களை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை நமக்கு சாதகமாய் திருப்புவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் இரவோடு இரவாக அற்புதம் செய்கிறவர். நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது 400 வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் ஒரே இரவில் கர்த்தர் மாத்தினாராமா. 400 years, 400 வருடம் அடிமைத்தனத்தை ஒரு ராத்திரியில ஆண்டவர் அவங்களை புறப்பட பண்ணினார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு ராத்திரியை கர்த்தர் கட்டளையிடுவார். ஒரு இரவு உங்களுக்கு ஒரு அற்புதமான இரவாய் மாறும். அந்த இரவு சீக்கிரமாய் உங்களுக்கு வரும். பல இரவுகள் நீங்கள் அழுது கொண்டே வாழ்ந்திருக்கலாம். பல இரவுகள் நீங்கள் தூங்காம இருந்திருக்கலாம். பல இரவுகள் வேதனையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இரவை தரப்போகிறார். அந்த இரவு அடிமைத்தனத்தை மாற்றுகிற இரவாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. யாக்கோபை குறித்து, யாக்கோபு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி. எங்க போவோம், என்ன செய்வோம், என்ன நடக்கும், அடுத்து நம்முடைய லைஃப் எப்படி ஆகும், ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படின்னா எதுவுமே அவனுக்கு தெரியாது. இதுவரைக்கும் வேதம் சொல்கிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். அம்மாவை மட்டும்தான் தெரியும், வீடை மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி ஒரு நடு காட்டுல விட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய டாஸ்க். எப்படி பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ராத்திரிகள் இருந்திருக்கிறது. ஆனா ஒரு ராத்திரி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அவன் படுத்திருந்த இடத்திலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணி ஒரு முனை வானத்திலும் இன்னொரு முனை பூமியிலும் இருக்கிறது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று வாக்கு கொடுக்கிறார், நான் உன் தகப்பனுடைய தேவன்,
நான் உன்னை இந்த இடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று தைரியப்படுத்தின கர்த்தர். நான் நம்புறேன், சீக்கிரமா ஆண்டவர் ஒரு இரவை உங்களுக்கு கட்டளையிடுகிறார். அந்த இரவில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் வாக்கு தத்தத்தோட தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க, எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுங்க. பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு வீடு ஓப்பனிங் ஒரு பிரேயருக்கு போயிருந்தேன். ஒரு மிகப்பெரிய ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த மனுஷன் சாட்சி சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தரிசனம். என்ன தரிசனம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த கார்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய ஃபேமிலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ரொம்ப தூரம் அந்த கார் வேகமா போகுது. அவர் பிரேக் பிடிக்கிறாரு. பிரேக் மேல கால் வச்சு நல்லா அழுத்துறாரு. அந்த வண்டி பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. இவர் உடனே உள்ளே இருந்து பயந்துட்டு கை நீட்டி சத்தம் போடுறாராமா, ஒதுங்கி போங்க, ஒதுங்கி போங்க, என்னுடைய வண்டி பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, என்ன ஆகுமோ, இடிச்சிருமோ அப்படின்ற பயத்திலேயே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த வண்டி தானா ஒரு இடத்துல நின்றுச்சான். தானா ஒரு இடத்துல நின்றுச்சு. இவர் திரும்பி பார்த்தா அதுல ஒரு பெரிய போர்டு போட்டிருக்காங்களாமா, கோயம்புத்தூர் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்களாமா. உடனே ஐயோ, வண்டி ஓடி ஓடி இவ்வளவு தூரம் வந்துருச்சா, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துருச்சா பிரேக் பிடிக்காம அப்படின்னு கார்ல இருந்து இறங்கினா, நம்ம இப்ப இருக்கிறாங்க பாருங்க ஸ்டாலின் சிஎம், அவர் அந்த இடத்துல நின்னுட்டு, பிரதர் வாங்க பிரதர், வெல்கம் பிரதர், உங்களுக்காக ஒரு இடம் ஒன்று இருக்கு பிரதர், இந்த இடத்த நீங்க வச்சுக்கோங்க பிரதர், இதுல இருந்து ஜீவனம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்றாராம். அப்போ இப்போ சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கருணாநிதியினுடைய மகன், அவங்க ஒரு சாதாரணமான ஒரு போஸ்டிங்ல தான் இருந்தாரு. இன்னைக்கு தான் ஒரு சிஎம், அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்படி ஒரு சொப்பனம் பார்த்தாராமா. அது காலங்கள் தாண்டிருச்சு. இன்னைக்கு அந்த டெடிகேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் பக்கத்துல கோயம்புத்தூர்ல அந்த இடம் வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது சொல்றாரு, அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு அன்னைக்கே தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, உனக்கு கோயம்புத்தூர்ல இப்படி நான் உன்னை கொண்டு போவேன். அவர் சிஎம் இருக்கிற டைம் நீ இந்த இடத்தை இடம் வாங்குவேன், அந்த இடத்துல வீடை ஓபன் பண்ணுவேன்னு அன்னைக்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அந்த சாட்சியை கேட்ட உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஆனால் நீங்க ரொம்ப ஆண்டவரை நெருங்குவீர்களே, ஆனால் கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் தருவார். உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு இரவு கிடைக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் அப்படிப்பட்ட ஒரு இரவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை நேருக்கு நேர் ஆண்டவர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார். அந்த வேலையை குறிச்ச தைரியப்படுத்துவார். அந்த பிசினஸ்னா ஆண்டவர் தைரியப்படுத்துவார். கர்த்தர் தெளிவா சொல்லுவார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், உங்க அப்பாவை காட்டிலும் உன்னை பயன்படுத்துவேன், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் உன்னை பயன்படுத்துவேன். அந்த தரிசனத்தை ஆமென் கரங்களை தட்டி, அப்பா இப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றி, ஆமென் ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை வாலிபர்கள் மேல கர்த்தர் தரப்போறதற்காய், பெரியவர்கள் மேல ஆண்டவர் தருகிறதற்காய், சீக்கிரமாய் அந்த தரிசனம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus, hallelujah. அப்போ ஆண்டவர் நமக்கு இரவுகளை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய இரவுகள் ஒருவேளை ஆபிரகாமுடைய இரவுகள் போல இருக்கலாம். ஆபிரகாமுடைய இரவு யாராலையுமே சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மனைவிய சகோதரின்னு அவர் பொய் சொன்னதுனால இந்த பொய்யனுடைய விளைவு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு. அந்த நாட்டினுடைய ராஜா அவருக்கு முன்னாடி இந்த மனைவியை புகழ்ந்த உடனே, ரொம்ப அழகான ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, அது அவருடைய தங்கச்சியாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜா சொல்றாரு, உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு. இப்போ இவனுக்கு யாருமே பேசுறதுக்கு ஆள் இல்லை. தன்னுடைய மனைவின்னு அவனுக்கு சொல்லவும் முடியாது.
ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு ராத்திரி சாராள் வந்து எங்க கொண்டு போறார்னா ராஜா அரண்மனைக்கு கொண்டு போறான். தன்னுடைய மனைவியை என்ன பண்ணுவாங்களோ என்ன செய்வாங்களோ. அந்த இரவு அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளோ பயப்பட்டிருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அந்த ராஜாவை நேருக்கு நேர் பார்த்து சொல்றாரு, அவன் மேல கை ஒரு விரல் கூட படக்கூடாது. அது என் பிள்ளை, என்னுடைய மனைவி. இந்த மனுஷன் தப்பு பண்ணி இருந்தாலும் இவருடைய பொய்யின் நிமித்தமாக தான் அது நடக்குது. ஆனா ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அழகாய் பாதுகாக்கிறார். ஆபிரகாமை போல ஒருவேளை சில கலக்கத்தின் இரவுகளை நீங்க பார்த்திருக்கலாம். பாஸ்டர், நான் பகல் முழுக்க நான் நல்லா இருக்கிறேன், காலையில் நான் நல்லா பேசுகிறேன், நிறைய பேரிடத்துல போய் பேசுகிறேன், நிறைய பேருடைய முகத்தை பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ராத்திரி ஆனால் என்னால் முடியல பாஸ்டர். இரவுகள் வந்து எனக்கு ரொம்ப கொடுமையான இரவுகளாக இருக்குது. இரவில் தான் எனக்கு உடம்பு வலிக்குது, இரவில் தான் எனக்கு கெட்ட சொப்பனங்கள் வருது, இரவில் தான் நான் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராத்திரி தான் என் பிள்ளைய நான் நினைக்கிறேன், ராத்திரி தான் இறந்து போன என்னுடைய கணவனாரை நினைக்கிறேன். அப்படி இன்று இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு இரவுகள் ரொம்ப கடினமா இருக்கலாம். ராத்திரியானா என் குடும்பத்தில் ஒரு சண்டை வருது, நிம்மதியே இல்லாம நான் படுத்து தூங்குறேன், கண்ணீரோட படுக்கிறேன். நான் என்னுடைய தலையணியை நான் வந்து கண்ணீரனால நனைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன் உங்களுக்கு அந்த கடினமான ராத்திரிகள் முடிவதற்கு சீக்கிரமாய் காலங்கள் வரப்போகிறது. அந்த கடினமான ராத்திரிகள் முடிய போகிறது, அந்த சஞ்சலத்தின் ராத்திரிகள் முடிய போகிறது, அந்த சோகத்தின் ராத்திரிகள் முடிய போகிறது, அந்த நிம்மதி இல்லாத ராத்திரிகள் முடிந்து கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதல் ராத்திரியை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, நம்புறவங்க கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். இந்த வார்த்தை அப்படியே நடக்க போகிறதற்காக நன்றி சொல்லுங்க. அப்பா, இது நடக்க போகிறதற்காக நன்றி. நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை ஆமென் உங்கள் மேல் கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். அந்த ராத்திரியை கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார். இனி இதற்கு பிறகு இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிறகு சந்தோஷமான இரவுகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு பரம்ப செய்கிற கர்த்தர், இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர். நல்ல கரங்களை தட்டிட்டே இயேசுப்பா, இயேசுப்பா. இந்த வார்த்தை யாருக்கு தீர்க்க தரிசனமா போகுதோ அந்த பிள்ளையை இப்போ கையில எடுங்கப்பா, இப்போ நீங்க தூக்கி நிறுத்துங்கப்பா. அந்த இரவு நேரத்தில் அந்த மாத்திரை சாப்பிட்டு படுக்கிற அந்த சூழ்நிலை மாறட்டும், மாறட்டும். ஹalleluya, thank you Jesus. ஆண்டவர் அந்த சூழ்நிலை எல்லாம் மாற்ற போகிறார். இரவு நேரங்களில் தூக்க மாத்திரை சாப்பிட்டாதான் பாச நான் தூங்குறேன், நிறைய மாத்திரைகள் போட்டாதான் என்னால் தூங்க முடியுது. அப்படியெல்லாம் சிலர் ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கிறான். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ராத்திரி ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களா இருக்கலாம். இரவு நேரத்தில் யாருக்குமே தெரியாம நீங்க ரொம்ப அலைச்சலா உங்களுடைய காரியங்கள் மாறலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் பகலுக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, என்னுடைய ஆண்டவர் இரவுக்கும் அவர் ஆண்டவரா இருக்கிறார். ஹalleluya. இதற்கு பிறகு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க ராத்திரி இன்பமாய் மாற போகிறது. ஆமென். நீங்க படுத்து நித்திரை செய்வீர்கள். விழித்து கொள்ளும் போது கர்த்தர் உங்க பெட்டுக்கு பக்கத்துல பிரசன்னரா அமர்ந்திருக்கிறத ஆமென். பயத்திற்கும் திகிலுக்கும் தூரமாவாய். இனி திகில் உன்னை அணுகாது, திகில் உன்னை அணுகாது. பயமில்லாத ஒரு வாழ்வை கர்த்தர் தரப்போகிறார். இதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க, நல்ல சத்தமா இதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. Thank you Jesus. Hallelujah. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு
வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. சந்தாதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ. கைகளை தட்டி சொல்லுவோம். கிருபைப்பா 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 கிருபைப்பா. ஆமென். பூமியின் வம்சங்கள் எல்லாம் எனக்குள்ளும் என் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. வெகு சீக்கிரத்துல ஒரு ராத்திரியில எனக்குரிய தரிசனத்தை கர்த்தர் தருவார். எனக்குரிய லட்சியத்தை ஆண்டவர் தருவார். என்னை அதற்கு நேராய் நடத்தி கொண்டு போவார். யாக்கோபுக்கு இரவிலே கொடுத்த ஒரு தரிசனம் எனக்கு சீக்கிரமாய் கிடைக்க போகிறது. அந்த ஆவியில நிறைஞ்சு, அந்த அபிஷேகத்துல நிறைஞ்சு, தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இப்போ பற்றி பிடிப்பதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டே. ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த ஆவியானுடைய மகிமை. ஹல்லேலூயா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டே. வானத்தின் வாசி ஏசையா. ஹல்லேலூயா. வானத்தின் வாசல் ஏசையா. சிவாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய இரவுகளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். இனி இரவு நேரங்களில் அந்த ஸ்ட்ரகிள் யாருக்கும் கர்த்தரை அனுமதிக்கவே மாட்டார். இனி இந்த 100 நாள் ஜபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று பிளஸ் பண்ணி தர போறாரு. என்ன பிளஸ் பண்ணி தர போறாருன்னா, உங்களுடைய இரவுகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போறார். ஆமென். நீங்க படுத்த உடனே போய் ஜெபம் பண்ணி படுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல நிம்மதியா ஆண்டவர் உங்களை தூங்க வைக்கிற. ஆமென். நிறைய பேர் இதில் பாடுபடலாம். உங்க முன்னாடி நீங்க தான் களைச்சு போயிருக்கலாம், ஆனா உங்களுக்கு தூக்கம் இல்லை. ஆனா களைச்சு போகாத ஒருத்தர் பக்கத்துல ஈஸியா தூங்கிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு அவங்கள எழுப்பவும் முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு இருக்கலாம். அது முழிச்சு யாராவது 2 பேரும் முழிச்சிருந்தா கூட அவங்கள்ட்ட ஏதோ ஷேர் பண்ணலாம். அப்படி கிடையாது. வீட்டில் எல்லாரும் தூங்கும் போது நீங்க மட்டும் யோசிச்சு அப்படியே முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ராத்திரி வந்தாலே சிலருக்கு பயம் பிடிச்சிக்கலாம். எதுக்கு ராத்திரி வருது, பகலே இருக்க வேண்டியதானே, அப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரே இரவில் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினவர். ஒரு இரவில் யாக்கோபுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தவர். அதே போல மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, ஒரு ராத்திரி அவன் செய்த எல்லாம் ராஜா அரண்மனையிலேயே நினைக்கப்படுகிறது.
ராஜாவினுடைய தூக்கத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு மனுஷனை கர்த்தர் ராத்திரியோட ராத்திரியா ராஜாவினுடைய சிந்தைக்கு கொண்டு போறாரு. ராஜாவினிடத்துல கர்த்தர் போய் பேச வைக்கிறாரு. நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் ஆயிரக்கணக்கான சக்திகள் எழும்பி நிற்கும் போது, ஆமே, நாட்டினுடைய ராஜாவை கர்த்தர் அந்த மகனுக்கு சாதகமாய் ஒரு ராத்திரியிலே கர்த்தர் திருப்புவாரானால், ஹல்லேலூயா, உங்களுக்காக ராத்திரி கர்த்தர் பேசுவார். உங்களுடைய எதிரியினிடத்துல கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு விரோதமான இடத்துல கர்த்தர் பேசுவார். உங்களை உயர்த்த போகிற அந்த ராஜாக்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் ராத்திரியும் பகலும் நமக்காக இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஸோ இன்னையிலிருந்து ஒரு பிளஸிங் நம்மளை தொடரப்போகுது, ஒரு ஆசீர்வாதம் நம்மளை தொடரப்போகுது. எந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, இரவிலே தேவன் என்னை சுகமாய் கர்த்தர் வைக்க போறார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? இதை எல்லாருமே இந்த அபிஷேகத்தை வாங்கணும், இந்த கிருபையை வாங்கணும். நீங்களும் அதே நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ராத்திரி நேரத்தில் தான் நாளைய குறித்த கவலை வரும். ராத்திரி நேரத்தில் தான் பயம் நமக்கு வரும். ராத்திரி நேரத்தில் தான் யோசனைகள் நமக்குள்ள வரும். ராத்திரி நேரத்தில் தான் சில கசப்புகள் நமக்குள்ள வரும். ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இனி என்னுடைய இரவில் நான் என்னவா இருப்பேன்னா, ரொம்ப கவனமாக இருப்பேன். ராத்திரி எந்த காரணத்தை கொண்டும் டென்ஷனை நான் கொண்டு போக மாட்டேன். அப்படி ஏன்னா இரவில் அந்த கொஞ்ச நேரம் தான் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைம். அது ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற டைம். ஏன்னா அப்போதான் ஆண்டவர் நமக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆதாமை அப்படியே உயிரோட நிற்க வச்சு ஆண்டவர் வலியே இல்லாமல் ஒரு எலும்பை எடுத்து மனுஷியா உருவாக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். இன்னைக்கு அனஸ்தீசியா கொடுத்து நமக்கு வலியே இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, அப்போ ஆண்டவரால் ஒரு மனுஷனை உயிரோடையே வச்சுட்டு நிக்க வச்சுட்டு ஆபரேஷன் பண்ணி எலும்பு எடுக்க முடியாதா? அப்ப ஆண்டவர் எதுக்கு ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார்? அயர்ந்த நித்திரை. அப்ப என்னன்னா, ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புதிய ப்ராசஸே நடக்குது. ஒரு புதிய ஏவாள் எப்போ உருவாக்கப்பட்டாங்க? ஏவாள் எப்போ நிக்கிறாங்க? ஆதாம் எந்த நேரத்தில் நிம்மதியா அயர்ந்த நித்திரையா இருக்கிறாரோ அப்பதான் யார் உருவாகிறார்? சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தரிசனங்கள் உருவாகணும்னா, நீங்க நல்லா ஓடணும்னா, நீங்க நல்ல வேலை செய்யணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ராத்திரி என்ன பண்ணணும்? ஆமா, ராத்திரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ராத்திரி நீங்க நிம்மதியா தூங்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நைட் ஒர்க்கா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்கு இந்த செட்டப்பா ஆண்டவர் உங்களுக்கு தரணும். நீங்க காலையில ஒர்க் பண்ணிட்டு இரவுல தூங்குற அந்த மாதிரி ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆண்டவர் தான் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஜெபத்தை கேட்கிற தேவன் சூழ்நிலைகளை நமக்காக திருப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதற்கு பிறகு எந்த நாட்டில் இந்த சத்தம் கேட்டுட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு பகலா கூட இருக்கலாம். ஆனா நீங்க ராத்திரிக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி ராத்திரி நான் கசப்போட பெட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அந்த டைம் தான் ஒரு சண்டை வரும், அந்த டைம் தான் ஒரு பிரச்சனை வரும். உடனே நீங்க நினைச்சுக்கணும், ஐயோ பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு. பரவாயில்ல, காலை என்னைக்குனாலும் ஒப்புரவாகத்தான் போறோம். என்னைக்குனாலும் அந்த கணவனாரோட ஒப்புரவாய் தான் ஆகணும். என்னைக்குனாலும் அந்த மனைவியோட ஒப்புரவாய் தான் ஆகணும். அவ்வளவுதான். அந்த டைம்ல உடனே ரெடி பண்ணிட்டு, அந்த இல்ல உங்களுக்கு அப்படி ஒப்புரவாகிற அளவுக்கு அவங்க இல்லையா, அவங்க உங்களை ஏத்துக்கலையா, நீங்களாவது மனசு ரீதியா அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்கணும். உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போக கூடாது, உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு போக கூடாது. ரொம்ப அழகா அப்படி நிம்மதியா எங்க போனோம்னா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, அப்படி ஒருவேளை தூக்கம் வரலையா பாட்டு பாடிட்டே இருக்கலாம், அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படியே நெகட்டிவ் தாட்டா உங்களுக்குள்ள வருதா, உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உடனே உங்களுக்கு முன்னாடி கொண்டு நிற்கணும். பாருங்க, இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இந்த பரிசுத்தவான் தாண்டி வந்திருக்கிறார்ல, இவர் தாண்டி வந்திருக்கிறார்ல, ஆண்டவர் ஏன் என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னு உடனே பாசிட்டிவா அப்படியே யோசிக்கணும். இரவு நேரத்தில் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரோட உறவாடி கொண்டு இருக்கணும்.
ஹல்லேலூயா. இப்படி உங்களுடைய இரவுகள் அமைவதாக. ஸோ இன்றைக்கு 97 டேஸில் ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ள ஜெபிக்கிறதற்காக ஒரு வார்த்தையை வச்சார். என்னன்னா, என் பிள்ளைகளுடைய இரவு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படியே கைகளை மேலே உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், இந்த பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் எனக்கு தரணும். ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீ பயத்திற்கு நீங்களாக்கி இருப்பாய், திகிலுக்கு நீ தூரமாவாய். ஆமேன். எதுவும் உன்னை அணுகாது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்லப்பா. பயத்திற்கு, ஆமேன், பயத்திற்கு நீங்களாவாய், திகிலுக்கு நீ தூரமாவாய். ஆமேன். அது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கிறீரே. ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தையை நிறைவேற்றுகிற கர்த்தர், அது உன்னை அணுகாது. நீங்க ஜெபிக்க எல்லாரும் நல்ல சத்தமா ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அதற்காக ஜெபியுங்கள். இயேசுவே, அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய், திகில் உன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வை எனக்கு தருகிற தெய்வம். நன்றி அப்பா. செட்டிங். நன்றி ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். நற்கிரியை தொடங்கினவர் நிச்சயமாய் முடித்திடுவார். திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார் என் வழியா. திகிலூட்டும் காரியங்கள் செய்திடுவார். என் கைய மேல தட்டி கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? எல்லாரும் பாடும். உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கு. கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார். சொல்லு. கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். இந்த சரணத்தை சொல்லுங்க. நீதியினால் ஸ்திரப்படுவார், கொடுமைக்கு நீ தூரமாவாய். நீதியினால் ஸ்திரப்படுவார், கொடுமைக்கு நீ தூரமாவாய். திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு உண்டு. சொல்லுங்க எல்லாரும். திகிலுன்னை அணுகாது, பயமில்லா வாழ்வு. கைகளை மேல தட்டி கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே, கரை சேர்த்திடுவார். கலங்காதே என் மகனே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் பயம் உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க படகு. ஆமாப்பா, மூழ்காது.
நீங்க இருக்கும்போது மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே, கரை சேர்த்திடுவா, கலங்காதே. என் மகனே, இன்னும் 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 பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடுமோ? உன்னோடு அப்பா இருக்க, உன் படகு மூழ்கிடும். விசுவாசிக்கிறவங்க கைய மேல உயர்த்தி சொல்லுங்க, கரை சேர்த்திடும், கரை சேர்த்திடுவா, கலங்காதே. சொல்லுங்க எல்லாரும், கரை சேர்த்திடு, கரை சேர்த்திடுவார், கரை சேர்த்திடுவார், கரை சேர்த்திடுவார், கரை சேர்த்திடுவார். உம்முடைய பரலோக தரிசனங்கள், பரலோக சொப்பனங்கள், பரலோக தரிசனங்கள், பரலோக சொப்பனங்கள். Thank you Jesus, thank you Jesus. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய், நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஆமென். இரவை எனக்கு ஆசீர்வாதமாக்குற ஒரு தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 97வது நாள் ஆண்டவர் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இடத்துல கர்த்தர் திறந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. சில ஆசீர்வாதங்களை சில இடத்திலே ஆண்டவர் திறந்திருக்கலாம், சில வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கலாம், மற்ற ஜனங்கள் மத்தியிலே ஒரு வாசல் திறந்திருக்கலாம், நீங்க நினைக்காத இடத்திலெல்லாம் உங்களுக்கு வாசல் திறந்திருக்கலாம். அந்த வாசல் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம், நீங்க உயர்வதற்கு அது வாய்ப்பா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு
நீங்க கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் இனி ஆமேன் அவரது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறப்பார். இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக வானத்தை திறப்பேன். அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானம் உங்களுக்காக திறக்கப்படும். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். தலைமுறை தலைமுறையாய் வம்சா வம்சமாய் தொடருகிற அந்த கடனில் இருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறார். அப்படி விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் எனது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பேன். உங்களுடைய தேவைக்கு ஆண்டவருடைய வானம் திறக்கப்படும். இப்பொழுது நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த காரியத்திற்கு கர்த்தருடைய வானம் உங்களுக்காக திறக்கப்படும். வேறு எங்கிருந்தும் அல்ல, மனுஷனிடத்திலிருந்து அல்ல. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை, பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வானத்தை ஆண்டவர் வந்து எதற்காக திறக்கிறாராமா? என்னுடைய கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கும்படியாக. அப்படின்னா எல்லா தொழில்களிலையும் பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி என்ன இருக்கணும்னா ஒரு பேக்ரவுண்டு ஒன்று தேவைப்படும், ஒரு பின்புலம் ஒன்று தேவைப்படும். அந்த ஒரு காரியத்தை வச்சுதான் அதற்கு பிறகு ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் வளருவார்கள். அப்ப என்னைக்கு அது கிடைக்குதோ அன்னையிலிருந்து தான் சிலரால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். நான் நம்புறேன், இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இருக்கலாம், உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையே, கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே, என்னுடைய ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதற்கு வேண்டிய சோர்ஸ் எதுவுமே இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாரோ ஒருவர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அந்த காரியம் குறைவில்லாமல் நடக்கும், அந்த காரியம் ஆச்சரியமாய் நடக்கும், அந்த தேவைகள் சந்திக்கப்படும். அந்த காரியம் நிறைவாய் நடக்க போகிறது. அந்த திருமணம் குறைவில்லாமல் நடக்கும். அந்த நீங்கள் எடுத்த அந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றுவார். காரணம் என்னன்னா, எனக்காக ஆண்டவர் எதை திறப்பார்டா? வானத்தை கர்த்தர் திறப்பார். எவ்வளவு அழகான வாக்கு தத்தம்! ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இன்னைக்கே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்காக வானம் திறக்கும், வானம் திறக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு வானம் திறக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா! வானத்தை கர்த்தர் தர ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே ஒரு ஜெப தூபமாய் ஆமென் விசுவாசத்தோட கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதற்கு வானத்தை திறக்க போறாரு. உங்களை நிலைநாட்டுவதற்கு வானத்தை திறக்க போறாரு. இனி பைனான்சியரை தேடி போகிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவாராக. கடன் வாங்குறதற்காக தேடி போகிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி, எனக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், எனக்கு தேவையான பணத்தை பரலோகம் வானத்தை கர்த்தர் திறந்து, பொக்கிஷ சாலையை ஆண்டவர் திறந்து, ஜெபிக்க அந்த கிருபை நடக்கட்டும். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். எனக்காக ஆண்டவர் எதை திறப்பாருன்னா வானத்தை ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்காக நெக்ஸ்ட் இயர் என்ன திறக்கணும் அப்படின்னா வானம் திறக்கணும். நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க,
எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும், தெரியல பிரதர். எப்படி வந்துச்சு தெரியல பிரதர், எப்படி ஆரம்பிச்சிருச்சு தெரியல பிரதர், எப்படி இவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு தெரியல பிரதர். அதான் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட மாட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். ஆமென். நீங்க லிட்டரலா நீங்க உணர போறீங்க. நிறைய பேரை கர்த்தர் சாட்சியாய் எழுப்ப போறார். பிரதர் நீங்க கவலையே படாதீங்க, சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, மனுஷனிடத்துல இனி போக வேண்டாம், நீங்க காத்திருங்க, நீங்க பொறுத்திருங்க, நீங்க தரிசனத்தோட ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க உழைச்சிட்டே இருங்க, நீங்க பாடுபட்டுட்டே இருங்க, நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம நீங்க செஞ்சுட்டே இருங்க. இதோ பரலோகத்தினுடைய பார்க்கிற பிதா சீக்கிரமா உங்களுக்கு அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறக்க போறார். அங்க இல்லாதது எதுவும் இல்லை. அங்க பணத்துக்கு பணம் இருக்கும், அந்த பொக்கிஷ சாலையில தைரியம் இருக்கும், அந்த பொக்கிஷ சாலையில எல்லாமே இருக்கும். அந்த பொக்கிஷ சாலையில உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. வாலிப தம்பி நீ நம்புறேன்னு சொல்லு, வாலிப தங்கச்சி நீ நம்புறேன்னு சொல்லு. உங்க அப்பா ஒரு கஜானாவும் உனக்கு வைக்கல, உங்க அப்பா உன்னுடைய பேங்க்ல ஒரு பைசா கூட இல்லை, உங்க அப்பா உனக்கு பெருசா சேர்த்து வைக்க முடியல. ஆனா பரலோக அப்பா உனக்காக பொக்கிஷ சாலையை திறப்பாரு, ஒரு பொக்கிஷ சாலையை திறப்பாரு. வாலிப மகனே, வாலிப மகளே, அப்பாவை நோக்கி சத்தமா கெஞ்சு, சத்தமா சொல்லு. எஸ் எஸ், உன் கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க அப்பாவை பாட்டிலும் உங்க கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. உங்க அம்மாவை காட்டிலும் கர்த்தர் உன் கையை ஆசீர்வதிக்க போறாரு. ஸ்தோத்திரம். இது நடக்கும், இது நடக்கும். உனக்காக வானமே திறக்கும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஸ்பெஷலா வாலிப தம்பியும் தங்கச்சியும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ கொடுக்கிற பிள்ளையா மாறணும், நீ சம்பளம் கொடுக்கிற பிள்ளையா மாறணும், உன்னை தேடி நிறைய பேர் வரணும், நீ 50 பேருக்கு அதிகாரியா வரணும், நீ 100க்கு அதிபதியா ஆண்டவரை மாத்தணும். ஒருவனை வா என்றா வரணும், ஒருத்தனை போ என்ன போகணும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இப்போ மேல சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு ஜெபிக்க 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 அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஒரு Thank you Jesus, thank you Jesus. அந்த அசைவாடுதல், அந்த அசைவாடுதல், வானத்தை திறக்கிற கர்த்தர், வானத்தை திறக்கிற கர்த்தர். ஜீசஸ் ஜீசஸ். அந்த கடனுக்காக வானம் திறக்கட்டும், அந்த தேவைக்காக வானம் திறக்கட்டும், அந்த எதிர்காலத்திற்காக வானம் திறக்கட்டும், ஒரு பேக்ரவுண்டுக்காக என் பிள்ளைக்கு வானம் திறக்கட்டும். லோதாரா வக்கதானா ரேலாரமா லோதானா மரஹதலர தியானரமா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தை திறப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வானம் திறந்துருச்சு, வானம் திறந்துருச்சு. வேதத்துல இந்த வானம் திறந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல வானம் திறந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறந்து பரிசுத்தாவியானவர் இறங்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். தீர்க்கதரிசி அந்த பெரிய இடத்துல சவாலோட ஒரு பெரிய அக்னியை இறங்குக ஆண்டவர்னு சொல்லும் போது வானம் திறந்து அக்னி இறங்குது. இப்படி வேதத்துல நிறைய இடங்களிலே வானம் திறந்திருக்கிறது. ஆனா ரொம்ப நாளுக்காக ஒரு வானம் திறந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் வானத்தை திறந்து என்ன கொடுத்தார்? மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். நம்ம கூட பாடும்போது பாடுவோம், ஆமேன். தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, நீ நல்லவர்.
அப்போ காடைகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அதிகமாக ஆண்டவர் கொடுத்தது வந்து ஒன்று மன்னா, இன்னொன்று என்ன கொடுத்தாருன்னா காடைகளை கொடுத்தார். அந்த காடைகளை வந்து அவங்களுடைய நிர்விசாரத்தினால அவங்க வந்து எங்களுக்கு நான்வெஜ் வேணுன்றதுக்கு அடம்பிடிச்சதுனால அந்த காடைகளை ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தார்னா சமுத்திரத்திலிருந்து ஆண்டவர் பிறப்பிக்க பண்ணினார் காடைய. ஆனா இந்த மன்னா வந்து எங்க இருந்து வந்துச்சுன்னா வானத்திலிருந்து வந்துச்சு. இது ஸ்பெஷலானது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் திறந்த இந்த மன்னா வானத்தை திறந்தார்ல, ரொம்ப அதை குறித்து தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம், அதை ஒன்னொன்னா சொல்லி உங்களுக்கு வேகமாய் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வந்து 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன். 16ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை சேர்த்துக்கொள்ள. வாசிங்க. ஆமென். அப்பொழுது கர்த்தர் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஒரு விசை கூட நீங்க 4வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒரு விசை கூட. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். நல்லா கவனிச்சு போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களுக்கு நான் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் வந்து முதல்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா வானத்தையே கர்த்தர் திறக்கிறார். அங்கிருந்து அவர்களுக்கு உணவு வருகிறது. ஆனா இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாசம் முடிஞ்சு இப்ப 2வது மாசம் ஆரம்பிக்க போகுது. நீங்க வேதத்துல போய் இதுக்கு முன்பாக இருக்கிற சம்பவத்தை நீங்க வாசிப்பீர்களே. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க பிரயாணம் பண்ணி 1 மந்த் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க அங்க இருந்து கிளம்பும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா புளிப்பில்லாத அப்பத்தை எல்லாம் சுட்டுட்டு வராங்க. இந்த பிரயாண தூரம் வந்து இவ்வளவு தூரம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சீக்கிரமா போவோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். நம்ம பொதுவா வந்து இப்பதான் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்ததுனால வெளியூருக்கு போகும்போது நம்ம கை அசைச்சிட்டு போறோம். போற வழியில தோசை தின்னுக்கலாம், போற வழியில பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்படி போக மாட்டாங்க. என்னன்னா நிறைய பேர் வீட்டிலேயே இந்த புளியோதரை, இந்த லெமன் ரைஸ் இதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போவோம். ஏன்னா கெட்டு போகாம அதை ரொம்ப அழகா பக்குவம் பண்ணி. இப்போவும் நார்த்ல இருந்து சவுத்துக்கு வர்றவங்க அந்த ட்ரெயின்ல நல்ல சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கட்டிட்டு தான் வருவாங்க. இப்போ இந்த ஜனங்கள் வந்து இந்த பிரயாணத்திற்கு ஏற்கனவே புளிப்பில்லாத கொஞ்சம் அப்பத்தை ரெடி பண்ணி அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா இந்த பிரயாண தூரம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப லாங் டைமா நீடிக்குது. அப்போ 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மாசம் ஆரம்பிக்குது. இந்த ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னா சாப்பாடு இல்லை. ஆனா அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் 2ஆம் மாதத்தில் முதலாம் அந்த சமூகத்தில் கர்த்தர் அவர்களுக்காக வானத்தை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் இந்த மன்னாவை அவர்களுக்கு எத்தனை ஆண்டு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவர்கள் கானானில் போய் சேருகிற வரைக்கும் கர்த்தர் அவர்களை மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். உங்களுக்கு ஒரு மன்னா கடந்து வரப்போகுது. நீங்க இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு குறைவான சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க கொண்டு வந்தது எல்லாம் முடிஞ்சிருக்கலாம். நீங்க சம்பாதிச்சது எல்லாமே முடிஞ்சிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தன்னுடைய சாப்பாடெல்லாம் முடிஞ்சு இனி என்ன பண்ணுவோம், இத்தனை லட்சம் பேருக்கு எப்படி சாப்பாடு, இனி என்னுடைய காரியத்தை நான் எப்படி பண்ணுவேன்ற ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வானத்தை கர்த்தர் திறக்க போறார். கர்த்தர் வானத்தை திறக்கிறதற்கு முதல் அடையாளம், அந்த மன்னாவுடைய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த மன்னா 1 நாள் அல்ல, இந்த மன்னா 1 மாதம் அல்ல, இந்த மன்னா 1 வருஷம் அல்ல, நீ கானான் போய் சேருகிற வரைக்கும் வானத்திலிருந்து இறங்கின இந்த மன்னா
குறையவே குறையாது. நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்டா ஆண்டவர் எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ கால் மிதிக்கிற வரை, ஆமே, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இனி உங்களுடைய ஆகாரத்திற்கு குறைவு இல்லை, உங்க வாசஸ்தலத்துல குறைவு இல்லை. இதோ கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார். நீங்க கொண்டு வந்தது முடியும், நீங்க சம்பாதிச்சது முடியலாம், ஆனா கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு பிசினஸ் திறக்க போறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திறக்க போறாரு, ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்க போறாரு, ஒரு வருமானத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அது உங்களுக்கு மட்டுமல்ல, சந்ததி சந்ததியாய் தொடர போகிறதற்காக நல்ல கைகளை தட்டி முழு இருதயத்தோடு Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. அப்படியே கைகளை உயர்த்தி இதை நம்புறோங்க. கர்த்தர் வானத்தை திறந்து கொடுத்த முதல் மன்னா ஆமென் போய் சேருகிற வரைக்கும் ஏசப்பா இனி குறைவு இல்லை, அடிக்கடி குறைவு இல்லை, இனி அடிக்கடி விழுந்து போகிற சூழ்நிலை இல்லை. அந்த மன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், இனி கர்த்தர் எனக்கு கொடுக்கிற சம்பளம் இடையிலே போகிறதாய் அல்ல, இனி கொடுக்கிற வேலை இடையிலே போகிறதாய் அல்ல, இனி கொடுக்கிற வருமானம் இடையிலே விழுந்து போகிறதாய் அல்ல. இனி விழுகை வேண்டாம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யட்டும். சொல்லுங்க ஹalleluya. ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாமே முடிந்து போகிற அந்த சூழ்நிலையிலே என் தேவன் எனக்காக வானத்தை திறக்கிற கர்த்தர், எனக்காய் வானத்தை திறக்கிற கர்த்தர். ஹalleluya, ஆமென். சோ மன்னாவை கர்த்தர் வானத்தை திறந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறார். நம்பர் 1, இந்த மன்னா எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையிலே இருக்கிறதெல்லாம் முடியும் போது என்ன ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் வானத்தை திறந்து மன்னாவை ஆண்டவர் தருகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த வானத்திலிருந்து கொடுக்கிற இந்த மன்னா அவ்வளவுதான், ஒரு 1 month ப்ராசஸ் கிடையாது, இல்ல 1 month கமிட்மெண்ட் கிடையாது. கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீ சேருகிற வரைக்கும், ஆமென், கானான் வரைக்கும். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிளஸிங் கர்த்தர் தரப்போறார், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆரம்பமாக போகிறது. அவ்வளவுதான். அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில இனி ஆமா அந்த மன்னா எக்காரணம் கொண்டும் அது நிறுத்தப்படாதது போல கர்த்தர் செய்வாராக. அந்த சுகம் உங்களுக்கு நிறுத்தப்படாத ஒரு சுகம், அப்படி ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் செய்வாராக. சொல்லுங்க ஐயா, கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என் கூட அப்படி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க. சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுங்க. வானத்தை திறந்து இனி மன்னா 1 நாள் அல்ல 2 நாள் அல்ல, நீ போய் சேருகிற வரைக்கும் வானத்து மன்னாவினால் உன்னை நான் போஷிப்பேன் என்று சொன்னீரே, ஊழியக்காரர் மூலமா பேசிட்டு இருக்கிறீரே, எனக்கு நடக்கணும். இந்த ஜெபம் முடிய முடிய ஆண்டவருடைய பலத்த அக்கினி வந்து கொண்டே இருக்கிறது, கர்த்தருடைய மகிமை நிறைய பேரை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை பலமா இருக்கும், கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய அற்புதம் பலமா இருக்கும். கர்த்தர் கடைசி நேரத்தை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறாரு. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த காரியம் நடக்க போகிறது. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. இந்த ஆசீர்வாதம் முடியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகுது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகட்டும். ஸ்தோத்திரம், hallelujah. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. சொல்லு, உம்மை
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசி உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் பாடும் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு கைகளை மேல தட்டி உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார் உமக்கொப்பானவர் யார் இயேசுவே உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் ஹல்லேலூயா சோ வானத்தை ஆண்டவர் திறக்கிறார் மன்னாவை ஆண்டவர் அனுப்புகிறார் நம்பர் 1 அவர்களுடைய கையிலே இருக்கிறது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது நம்பர் 2 இரண்டாவதாக அவர்களுக்கு லாங் டைம் அவர்கள் போய் சேருகிற வரைக்கும் ஆமேன் இந்த மன்னா அவர்களுக்கு கொடுப்போம் என்று ஒரு ப்ராமிஸ் பண்ணப்படுகிறது இனி உங்களுக்கு ஒரு வானம் திறக்கும் வானத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாகும் அந்த நன்மை இங்க உங்களுடைய அந்த சட்டியில மாவு குறையும் போதே அது ஆரம்பமாயிரும் கலையத்துல எண்ணெய் குறையும் போதே உங்களுக்கு ஆரம்பமாயிரும் ஹல்லேலூயா பழையது மாதிரி இல்ல பாஸ்டர் குறைஞ்சிருச்சு நாங்க கொண்டு வந்ததெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆண்டவர் வானத்தை உங்களுக்கு திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இது ப்ராமிஸ் வேர்டு இதை நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவருடைய வார்த்தை உச்சரிக்கப்படுமானால் அது நிறைவேற்றவும் செய்யும் ஆமென் நம்பர் 3 மூன்றாவதாக வானத்திலிருந்து இறங்கின இந்த மன்னாவினால வாசிக்கலாம் நீங்கள் வேதத்தை திறந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் 1 ஆமென் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கலாமா ஆமென் 16ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம் ஆமென் ஒரு ஓமராவது எப்பாவிலே 10 பங்கு இப்ப 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் கட்டளை இட்டது என்னவென்றால் நல்ல கவனமா வாசிங்க கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால் அவனவன் புசிக்கும் அளவிற்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படியே அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவான் என்றான் ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுக்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஆண்டவர் கொடுக்கிறார் நல்லா கவனிச்சுக்கங்க நீங்க ரொம்ப கவனமா இந்த செய்தியை கேட்கணும் அப்படின்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் எதுக்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார்னா நீ கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் வானத்தை திறந்து இனி என்ன பண்ணுவேன்னா நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சோ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்காக வானத்தை திறக்கிறார் அப்ப வேதத்துல ஆண்டவர் வானத்தை திறந்து என்ன கொடுத்தார் அப்படின்னா மன்னாவை கொடுத்தார் இந்த மன்னா எப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா 1 அவங்களுக்கு குறைஞ்ச உடனே இந்த மன்னா அவங்களுக்கு வந்துருச்சு நம்பர் 2 இரண்டாவதாக இந்த மன்னா 1 மந்த் ப்ராசஸோ 2 மந்த் ப்ராசஸோ இல்ல கானான் தேசத்துல போய் சேருகிற வரைக்கும் இந்த மன்னா உங்களுக்கு குறையாம வந்துட்டு இருக்கும் அப்படின்ற ப்ராமிஸ் ஆண்டவர் பண்ணாரு நம்பர்
மூன்றாவதாக இந்த இடத்துல ஆண்டவர் வந்து மன்னாவை இறக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா நீங்க ஒண்ணும் பண்ணுங்க, இந்த மன்னா என்கிறது கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கிற அளவுக்கு தக்கதாக அதிலே எடுத்துக்கொண்டு சேர்க்க கடவர்கள், உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படின்னா இந்த மன்னா அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, வேதம் சொல்லுது நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் இந்த மன்னாவை எடுக்கணுமா. அப்படின்னா வெளியில காலையில பனியை போல உங்களுக்கு பெஞ்சிட்டு இருக்கும், நீங்க போய் அந்த மன்னாவை பொறுக்கிக்கலாம். அந்த மன்னாவை பொறுக்கும் போது நீங்க ஒரு ரூல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய குடும்பம் எல்லாருக்கும் இந்த மன்னா வழங்கப்படுகிறது, ஒரு நபருக்கு அல்ல. நான் விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மளை குடும்பமாய் கர்த்தர் சந்திக்க போகிறார். யாரெல்லாம் நீங்கள் இந்த மன்னாவை புசிக்காமல் இருக்கிறார்களோ, இந்த அப்பத்தை புசிக்காமல் இருக்கிறார்களோ, உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மன்னாவை கர்த்தர் தரப்போறாரு. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மன்னாவை தரப்போகிறார். இந்த மன்னா ஒரு நபருக்கு அல்ல, எல்லாருக்கும் கொடுக்க போகிறது. அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் தொட போகிறார். அந்த கடினமான மனுஷனை கர்த்தர் தொட போறாரு. அந்த பிள்ளைய ஆண்டவர் தொட போறாரு. ஆமென். ஒருத்தருக்கு அல்ல, அந்த வீட்டிலே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது. நம்ம இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் இயர் ஆண்டவர் ஒரு மன்னாவை எனக்கு அனுப்ப போறாரு, எனக்கு வானத்தை திறக்க போறாரு. யாருக்குள்ள? எனக்கு மட்டும் இல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நீ எடுத்துக்கொள், உனக்கு மட்டும் எடுக்க வேண்டாம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துக்கொள். கைகளை அப்படியே உயர்த்தி, அப்பா இந்த வார்த்தை எனக்காகத்தான், எனக்கு ஒரு மன்னாவை அனுப்பணும். என் கணவனார் என்ன மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், என் மனைவி என்ன மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், என் பிள்ளைங்க என்ன மாதிரி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் முழு பலத்தோட கேளுங்க, இயேசுவே நாங்க குடும்பமா நிக்கணும், நாங்க குடும்பமா ஊழியம் பண்ணணும், நாங்க குடும்பமா ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சாட்சியா நிக்கணும். வெளியூர்ல இருக்கிற பிள்ளைங்க சொல்லணும், நான் இங்க ஊழியம் பண்றேன்னு சொல்லணும், இந்த இவங்களோட சேர்ந்து ஊழியம் பண்றேன்னு சொல்லணும். ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்பு. இயேசுவே, எந்த தாய், எந்த தகப்பன், எந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ, கர்த்தாவே அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மன்னா எங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இப்பொழுது கர்த்தரதை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப வருகிற ஆண்டு நீங்க பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும். உங்க குடும்பத்திற்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும், உங்க சொந்தக்காரங்களுக்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்கணும். நெக்ஸ்ட் இயர் 12 மாதமும் 12 குடும்பத்தை நீங்க ஆயத்தப்படுத்தணும். 12 குடும்பத்தை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். 12 குடும்பத்துக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். நம்ம சொல்லாம வேற யாரு சொல்லுவா? நம்ம சொல்லாம யாரு சொல்லுவா? நீங்க எந்தெந்த இடத்துலலாம் ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பிக்க முடியுமோ அங்கெல்லாம் ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. உங்க கூட ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்களா, உங்க கம்பெனியில் 5 பேர் வேலை பார்க்குறாங்களா, அந்த 5 பேருக்கும் ஒரு ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. ஒரு சும்மா ஒரு 1/2 an hour டெய்லி ஒரு ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க வந்து காலேஜில் சார்பா ஒரு ப்ரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. அப்படின்னா உங்க கூட படிக்கிற 4-5 நல்ல ஆண்டவரோட நடக்கிற பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிள்ளைகளை நீங்க சேர்த்துருங்க. நீ அந்த காலேஜை விட்டு வர்றதுக்கு முன்னாடி, நீ அந்த ஸ்கூலை விட்டு வர்றதுக்கு முன்னாடி, நீ அந்த ஹாஸ்டலை விட்டு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ப்ரேயர் டீமை நீ உருவாக்கிட்டு தான் வெளியே வரணும். நீ ஒரு ஊழியத்தை உருவாக்கிட்டு தான் வெளியே வரணும். நீ ஒரு சென்டரை ஆரம்பிச்சுட்டு தான் நீ ஒரு வெளியே வரணும்.
அதுக்காக ஆண்டவருடைய துணையோட நீ உங்களுக்கு ஒரு பேரை வச்சிருங்க. அந்த பிரேயர் நெட்வொர்க் ஒரு பேரை ஆண்டவர் தருவார். அந்த பேரை வச்சு நிறைய பேர் வரலன்னா கூட பரவாயில்ல, அங்க உனக்கு எதிர்ப்பு உங்களுக்கு வரும், அங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போயிருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே உங்க வீட்டில் ஒரு பிரேயர் நெட்வொர்க் ஆரம்பிங்க. சும்மா ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி ஆரம்பிங்க. 4 பேர் பக்கத்தில் இருங்க வந்தா போதும். வெறும் அந்த இடத்துல 1 மணி நேரம் கூடணும்னா 1 மணி நேரம் ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். நீங்க அந்த ஏரியா விட்டு வர்றதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டீமை ஆயத்தப்படுத்துகிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். ஹல்லேலூயா. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அன்பாய் சொல்லுகிறேன், மகனே நீ போகிற இடத்துல ஒரு பிரேயர் நெட்வொர்க்கை ஆரம்பிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் மேலே இருந்த அபிஷேகம் என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் அவர் ஒரு திருச்சபையை ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே போனாலும் ஒரு 5 பேரை கூப்பிட்டு ஜோம் பண்ணி அவ்வளோதான் ஒரு பிரேயர் நெட்வொர்க்கை ஆரம்பிச்சு அதில் ஒரு ஊழியக்காரனை நியமிச்சு இப்படி தான் திருச்சபைகள் வளர்ந்தது. நான் நம்புகிறேன் நம்முடைய பட்டணத்தில் திருச்சபைகள் வளரணும். நம்முடைய பட்டணத்தில் வீடுகள் தோறும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. சொந்த வீடை வச்சிருக்கிறவங்க எப்படி நீங்க இன்னும் ஜெபம் ஆரம்பிக்காம இருக்கிறீங்க? எப்படி நீங்க ஆரம்பிக்காம இருக்கலாம்? நீங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல. சொந்த வீடை ஆண்டவர் எதுக்கு தந்தாரு? நீங்க குடியிருக்கிறதுக்கு மட்டுமா ஆண்டவர் தந்தாரு? நீங்க அந்த இடத்துல வாழ்றதுக்கு மட்டுமா தந்தாரு? எத்தனையோ பேருக்கு சொந்த வீடு இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் சொந்த வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. அந்த இடத்துல நீங்க ஒரு ஜெபம் ஆரம்பிப்பீங்கன்னு நம்புறாரு. ரொம்ப சத்தம் போட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்றது இல்லை. நான் நம்புறேன் எத்தனையோ காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை சந்திச்சிருக்கிறேன். இந்த அவங்க சொல்லுவாங்க, சார் இது 25th ஆனிவர்சரி 10th ஆனிவர்சரி அப்படின்வாங்க. அப்போ நீ காலேஜில் 3 years தானே படிக்கிற, எங்க 25th ஆனிவர்சரி வந்துச்சுன்னு சொன்னா, சார் இது நான் உண்டு பண்ணதில்லை சார், எனக்கு முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் வந்து இந்த பிரேயர் நெட்வொர்க்கை ஆரம்பிச்சாங்க, அவ்வளோதான். அவங்க முடிச்சுட்டு போனோன்னா என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் அடுத்த டீமை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம் அடுத்த டீம் இதை டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அப்பா, இன்றைக்கு உங்க பிள்ளைங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றட்டும். நீங்களும் அப்படிதான் போங்க, புறப்பட்டு போங்க. இந்த 100 நாட்களுக்கு அதுதான் கர்த்தர் பக்குவப்படுத்தி இருக்கிறார். இந்த 100 days கர்த்தர் அதுக்கு தான் பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. நீ தலைவனா மாறணும்ன்றது தான் கர்த்தர் பக்குவப்படுத்தி இருக்கிறார். நீ தலைவனா மாறிடணும், நீ தலைவியா மாறிடணும். சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. இந்த 100 நாளை கர்த்தர் வச்சது சும்மா இருக்கிறதுக்கு அல்ல. உன் மேல இருக்கிற அனாயிண்டிங் பெரிய அபிஷேகம். நீ எழும்பணும், நீ பற்றி எரியணும், தேவனுக்காக பற்றி எரியணும். சத்துருடைய ராஜ்யங்களை உன் மூலமா கர்த்தர் சிதறடிக்க போறாரு. அவனுடைய தந்திரங்கள் உன் மூலமா அழிய போகுது. சத்துருடைய கோட்டை உன் மூலமா தகர்ந்தடிய போகுது. கர்த்தர் உங்க மேல அவ்வளவு பெரிய அனாயிண்டிங்க கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது தாகோன் உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடும், தாகோன் கவிழ்ந்து விழும். அவ்வளவு பெரிய அபிஷேகம் இப்போ 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 கட்டவிழ்க்கப்படட்டும். ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மகிமை இப்போ 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 இப்போ. Thank you Jesus. பிசாசுடைய ராஜ்யங்களை அழிக்கிறதற்கு, தேவ ராஜ்யத்தை நிலை நாட்டுவதற்கு இப்போ 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 தேவனுடைய வல்லமை போகிற இடமெல்லாம் இவங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை பற்றி பிடிப்பதற்கு. கேளுங்க ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி கேளு. Thank you Jesus. Thank you Jesus. அக்கினி 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 அக்கினி. Thank you Jesus. அந்த தொழிலை கொண்டு ஊழியம், அந்த வேலையை கொண்டு ஊழியம், அந்த கடையை கொண்டு ஒரு பெரிய ஊழியம். ஆமென். அந்த கம்பெனில ஆண்டவருடைய ஊழியம் நடக்கட்டும் 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 நடக்கட்டும். அந்த ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு ஒருத்தன் நின்னா போதும். நீங்க ஒருத்தர் நின்னா போதும். பாகாலின் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு முன்பாய் முழங்கால் படியிடுவார்கள்.
கேளுங்க கேளுங்க. அந்த அனாயிண்டிங், இயேசுப்பா எனக்கு ஒரு வீடு கொடுங்க, அந்த வீட்டில் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். எனக்கு ஒரு வசதியை கொடுங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். இனி இனி ஓ ஹalleluya. இதோ இதோ 10 பேராய் ஜெபிக்கிறார்கள், 5 பேராய் ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை இறங்குது. சொல்லுங்க, எனக்கு 100 பேரை வேலைக்கு கொடுங்க, அவங்கள வச்சு நான் ஒரு ஜெபத்தை நடத்துவேன். ஆமென் ஆமென் ஆமென். Thank you Jesus. ஆவியே ஆவியே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே இறங்கி வருவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென் ஆமென். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். இருப்பாய் இறங்கிடுவார் இயேசு, இருப்பாய். இப்ப சொல்லுவ ஆவியே ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும் ஊற்றப்படட்டும். ஜெபிக்கிறவங்க ஜெபிக்க. அசைவாடு அனலாக எங்கள் அக்கினி ஜுவாலை, அசைவாடு எங்கள் மேல், அசைவாடு அனலாக எங்கள் அக்கினி அசைவாடு. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. கிருப 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 கிருப. கைகளை தட்டி இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எனக்காக அவர் திறப்பார். ஆமென். அந்த வானத்திலிருந்து கடந்து வருகிற அந்த மன்னா எனக்கு ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய எல்லைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னால் அந்த மன்னா கடந்து வரப்போகும். ஹல்லேலூயா. இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஒரு ப்ராமிஸ் எடுங்க. ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் கார் கொடுத்துருக்கிறாரா அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. உங்கள் காரில் வந்து ஒரு நல்ல ஜெபிக்கிற ஒரு 5 பேரை மந்த்லி ஒன்ஸ், ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஆவிக்கு ஒத்து போகிறது மாதிரி, உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது மாதிரி ஒரு 5 பேர் அந்த காரில் ஏற்றிட்டு போய் தேசத்தில் நீங்கள் குடியிருக்கிற இடத்த சுற்றி அப்படியே ஒரு ப்ரேயர் வாக்கு மாதிரி பண்ணுங்க. ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு விதத்தில். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னா, அவருக்கு ஊழியம் செய்கிறத அவர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் கூப்பிடாட்டி இந்த கல்கள் கூப்பிடும். நம்ம இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது, ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருச்சு. சத்துரு வந்து தனக்கு கொஞ்ச நாள் உண்டுன்னு சொல்லிட்டு கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிச்சுட்டே இருக்கிறான். இப்போ ஒரு தீர்மானத்தோடு போங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இருக்கிற டார்கெட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டார்கெட்டு, 12 மாதத்தில் குறைஞ்சது 12 குடும்பத்தையாவது நான் கர்த்தருக்குள்ள நடத்துவேன், கர்த்தருக்குள்ள நடத்துவேன். நீ ஆண்டவருக்குள்ள நடத்தணும். பார்க்குறவங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக ஒன்றும் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, இட்ஸ் ட்ரை ஜீசஸ்ன்னு சொன்னால் கூட போதும். ஒரு டைம் ஜீசஸை ட்ரை பண்ணு பாருப்பா அப்படின்னு சொன்னால் கூட போதும். அது கூட ஒரு பெரிய சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா. இந்த 100 டேஸ் ஜெபத்தில் ஒரு பெரிய சேனையை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 100 டேஸ் ஜெபம் அவருடைய நாமத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் சுவிசேஷ பிரபல்யம்
உங்க பைக்லையா ஒரு வசனத்தை ஒட்டி, அவ்வளவுதான் பிரபல்யம். எப்படி ஆகலும் எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்னா, எல்லாத்துலயும் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாத்துலயும் இயேசு இருக்கணும், எல்லாத்துலயும் இயேசு சொல்லணும். அது ஞானமா சொல்லணும். அதான் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கல்விமானி நாவை ஆண்டவர் தருவார். வந்த உடனே அதை இதையும் நம்ம பேசிடக்கூடாது. சிலருக்கு அப்படிதான் சுவிசேஷமே சொல்ல தெரியாது. அவங்க கயிறு கட்டியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்க அது வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் இருந்தாங்க. நம்ம போன உடனே அதை தூக்கி போட்டுரு இதை தூக்கி போட்டுருன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இயேசு அவனுக்குள்ள போயிட்டா எல்லா மாற்றமும் அவனுக்குள்ள வந்துடும். சகைவே நீ இறங்கி வான்னு சொன்னதான் கர்த்தர் சொன்னாரு. சகைவை இறங்கி வான்ற வார்த்தை மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை. என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்றத ஆண்டவர் சொல்லவே இல்லை. நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையா திரும்பி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிடையாது. இயேசு வீட்டுக்குள்ள வந்த உடனே மாற்றம் தன்னை போல வந்துச்சு. நம்ம கொடுக்க வேண்டியது இயேசுவை மட்டும்தான். இயேசுவை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். மற்ற மாற்றத்தை அவர் கொடுக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக எனக்கு வானத்திலிருந்து ஒன்று மன்னா அனுப்பப்படுகிறது. அது ஃபர்ஸ்ட் எப்படின்னா, எனக்கு குறைஞ்ச உடனே அந்த மன்னா எனக்கு வந்துடும். நம்பர் 2, இரண்டாவது எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த மன்னா 1 மந்த் 2 மந்த் இல்லை, என்னுடைய லாங் டைம் எனக்கு ஒரு கர்த்தர் அக்ரிமெண்ட் போடுறாரு. லைஃப் டைம் அக்ரிமெண்ட்டை கர்த்தர் போடுறாரு. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் லைஃப் டைம் கர்த்தர் ஒரு ஆமென். அவர் பெரிய இன்சூரன்ஸ் அவர் போட்டிருக்கிறார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மன்னா ஒரு நபருக்கு பொழிந்தது அல்ல, குடும்பத்திற்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும். சோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம், ஆமென், 21வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அதை விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவிற்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போகும். அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த மன்னா காலையில எப்ப பொழியுமாமா? விடியற்காலம் பொழியும். ஆனா இந்த மன்னாவுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் மாதிரி ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இது காலையில பொழியும் போது இது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படின்னா அப்ப பறிச்சு பழம் சாப்பிட்றது மாதிரி, அப்படியே மரத்துல இருந்து சாப்பிட்றது மாதிரி, கடல்ல இருந்து மீனை பிடிச்சி அப்படியே சுட்டு சாப்பிட்ற மாதிரி. நீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டேஸ்ட். என்னதான் மாம்பழத்தை கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் மரத்திலிருந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. என்னதான் கடையில் சந்தையில் வர்ற மீனை வாங்கி சாப்பிட்டாலும் கடல்லையே போய் பிடிச்சிட்டு உயிரோட இருக்கிற மீனை வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்றதுல டேஸ்ட் இருக்குது. அப்போ இந்த மன்னா காலையில் விடியற்காலத்துல பொழியும். எங்கு பார்த்தாலும் மன்னாவா இருக்கும். அப்படியே அள்ளி அப்படியே கையில் அவங்க அப்படியே எடுத்து கொண்டு வரலாம். ஆனா என்ன ஆகும்னா, கொஞ்சம் வெயில் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மன்னா என்ன பண்ணும் அப்படின்னா உருகி போகும். ஸோ யாராவது ஒருத்தர் காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு 11 மணிக்கு எந்திரிச்சு பல் வளர்க்குற மாதிரி வெளியே வந்தாங்கன்னா என்ன கிடைக்காது அவங்களுக்கு? மன்னா உருகி போய் தண்ணியாட்டுதான் இருக்கும். அதை கையில் எடுக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே இந்த மன்னா வர்றதுக்கு என்ன வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் டைமிங்க வச்சிருக்கிறாரு, ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. இந்த மன்னா எப்ப வந்தாலும் இந்த மன்னா வெயிலுக்கு முன்னாடி எடுக்கப்படணும். அப்போ ஆண்டவரிடத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை வானத்திலிருந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போறாரு, ஒரு மன்னாவை கொடுக்க போறாரு. ஆனா இந்த மன்னா டைமிங்க்கு தான் வரும். நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும், அதற்காக ஆயத்தமா இருக்கணும். நான் நம்புறேன் வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சில வாய்ப்புகளை ஆண்டவர் தரப்போறாரு, சில வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போறாரு. அந்த மன்னா திடீர்னு உங்களுக்கு முன்னாடி இறங்கி வரும். நீங்க உடனே என்ன பண்ணணும்னா அப்படியே ரொம்ப ரெடியா இருந்து, இதுவரைக்கும் டைமை நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம், இதுவரைக்கும் காலத்தை நீங்க தொலைச்சிருக்கலாம். ஆனா இனி உங்களுக்காக வானம் திறக்கப்படுகிறத நீங்க தொலைக்க கூடாது.
வாலிப தம்பி தொலைக்க கூடாது, தங்கச்சி நீ தொலைக்க கூடாது. இனி கர்த்தர் உனக்கு திறக்கிறத யாரும் பறித்து கொள்ள கூடாது. அத கண்ணும் கருத்துமா, இனி தேவன் எனக்கு கொடுக்கிறத நான் என்ன செய்ய மாட்டேன்னா, நான் இழக்க மாட்டேன், நான் இழக்க மாட்டேன். இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விடிய காலத்துல அப்படின்றது அதிகாலை ஜெபம். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிறைய பேர் ஆசீர்வதிக்க போறாரு. நிறைய பேருக்கு மன்னா பொழிய போகுது. நிறைய பேருடைய உயர்வு ஆரம்பிக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட போகிறது. நிறைய பேருக்கு வாசல்கள் திறக்க போகுது. இது எப்ப நடக்கும்னா, காலையில காலையில அதிகாலையில ஆண்டவர் உங்களுக்காக காத்திருப்பார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் உங்களுக்கு புதிதா இருக்க போகிறது. காலையிலே கர்த்தரை தேடுகிறவன் அவன் கண்டடைவான், கண்டடைவான். ஹல்லேலூயா. சோ தீர்மானம் எடுங்க. வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இதுவரைக்கும் ஒருவேளை அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இனி ஒரு தீர்மானம் எடுங்க. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நான் காலையில எந்திரிப்பேன். ஃபர்ஸ்ட் கர்த்தரை நான் பார்ப்பேன். என்னுடைய முதல் தரிசனம் ஆண்டவரை மட்டும்தான். அந்த ஒரு ½ an hour இல்லைன்னா ஒரு 1 hour ஜெபம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு 1 hour நீங்க ரெஸ்ட் எடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா காலையில விடியகால எழும்பி என் வாழ்க்கை முழுதும் யாருக்கு கொடுக்க போறேன்னா, கர்த்தருக்கு கொடுக்க போறேன். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். சோ எனக்காக கொடுக்கப்படுகிற மன்னாவினாலே வருகிற 4th 4வது என்னன்னா, இது டைமிங்க்கு எனக்காக திறக்கும், ஒரு நேரத்துக்கு எனக்காக ஓப்பன் ஆகும். இனி நான் அதை ஒரு நாளும் தவற விடுவதே இல்லை. நம்பர் 5. அடுத்ததாக ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீங்க 16ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 5வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். 6ஆம் நாளிலே 6ஆம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கலும் இரண்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவார்கள் என்றார். நல்லா கவனிச்சுக்குங்க. இப்ப 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் நாளிலே தலைக்கு 2 ஓமர் வீதமாக இரண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள். அப்பொழுது சபையின் தலைவர்கள் எல்லாரும் வந்து அதை மோசேக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அவன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சொன்னது இதுதான், நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு. நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு சேவிக்க வேண்டியதை சேவித்து வேவித்து மீதியா இருக்கிறதையெல்லாம் நாளைக்கு மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றார். நீங்க இப்போ மன்னா வானத்திலிருந்து இறங்குது. இப்போ மன்னா வானத்திலிருந்து வருது. இப்போ ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொன்னா, எப்பா டெய்லி காலையில மன்னா பொழியும். ஆனா என்னைக்கு மட்டும் வராது மன்னா? சொல்லுங்க. ஓய்வு நாள்ல என்ன வராது? மன்னா வராது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே. அப்படின்னா இப்ப ஓய்வு நாள் நம்மன்னா இன்னைக்கு சனிக்கிழமைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு பெஞ்சிரும். ஆனா நாளைக்கு மன்னா வராது. அப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மன்னாவை நாளைக்கும் சேர்த்து எடுத்து என்ன பண்ணணுமாமா? சமைச்சு ரெடியா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நாளைக்கு உனக்குரிய நாள் அல்ல. நாளைக்கு யாருக்குரிய நாள்னா, அது கர்த்தருக்குரிய நாள். அது ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். அது கர்த்தரை ஆசரிக்கிற நாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, பிரசன்னத்துக்கு நிறைய பேர் நம்ம அப்படியே பிரசன்னத்திற்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. அப்படின்னா 6 நாள் வேலை செய்யறாங்களா, 7வது நாள் கர்த்தரை தேடணும். நீங்க சம்பாதிக்கிறது தவறு, கடையை திறக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லல. சிலருக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, அவருடைய பிரசன்னத்திற்கு கண்டிப்பா நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்.
ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷ சாலையா வானத்தை கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு நிறைய சம்பாத்தியத்தை கர்த்தர் தருவார். வானத்திலிருந்து உங்களுக்கு மன்னா பொழியும். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு எந்த மன்னாவையை விட எனக்கு ரொம்ப முக்கியமானது கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். கைகளை மேல உயர்த்தி இயேசுவே முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா, thank you Jesus நீங்க சொல்ல சொல்ல ஆமென், thank you. நான் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. நான் உங்க சமூகத்தில் உட்கார்றதற்கு ஆண்டவரே, உட்கார்றதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக, தருவீராக. சொல்லுங்க அப்பா, இனி தடையில்லாமல் உங்களை ஆராதிக்கிறதற்கு, தடையில்லாமல் உங்களை ஆராதிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் 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 ஆமென் சொல்லுங்க. அப்ப வானத்தில் இருந்து எவ்வளவு மன்னா, எவ்வளவு பிளஸ்ஸிங், எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாலும் நீங்க யாரை ரொம்ப கனப்படுத்துறதுல கர்த்தருடைய பிரசன்னத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க விட்டுறக்கூடாது, ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டுறக்கூடாது. பணம் வரும் போகும், பணம் எவ்வளவு வேணாலும் கர்த்தர் கொடுப்பாரு. கார் வரும், பங்களா வரும், இதெல்லாம் வரும். ஆனா நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது இதுன்னா அவருடைய பிரசன்னம் மட்டும், அவருடைய பிரசன்னம் மட்டும். அவருடைய பிரசன்னம் என்னை விட்டு விலகாம இருக்கணும். ஆமென். நெக்ஸ்ட் இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம் வேகமாக. 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 19வது அதிகாரம் 16வது அதிகாரம் 19 20. மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதிலே ஒன்றும் வைக்க கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதிலே விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். நல்லா கவனிச்சுங்க. இப்ப நம்மள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எப்போக்கும் நமக்கு ரொம்ப கனெக்ட் இருக்குமே. வானத்திலிருந்து மன்னா பொழிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ஓமர் அளவு எடுத்துங்க, லிமிட்டா எடுத்துங்க, யாரும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. ஆனா இந்த பேராசை பிடிச்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அள்ளி எங்க வச்சிருக்கிறாங்க. எதுக்கு, எதுக்காக வச்சிருக்கிறாங்க? ஒருவேளை நாளைக்கு வராம இருந்துச்சுன்னா ஆண்டவர் சோதிச்சாலும் சோதிப்பாருப்பா. திடீர்னு கோவப்பட்டாருன்னா, வானத்தை அடைச்சிட்டாருன்னா, என்ன நினைச்சாங்களோ தெரியல. அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, லிமிட்டா எடுத்தா போதும்பா, அளவா எடுத்துருங்க பாப்பான்னு சொன்னா கேட்காம மொத்தத்தையும் கொண்டு இதை என்ன பண்ணனா, அந்த சூடு பண்ணி வித்தியாசம் அடுத்து அவங்க அதை மேக் பண்ணதுக்கு அப்புறம் அது கெட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி வெயில் பட்டா அது போயிடும். இப்போ காலையில எந்திரிச்சு பார்த்தா அவன் வீடு என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா நார ஆரம்பிச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன் சார். அது ஒரு பயங்கரமான மவுஸ் கட்டு தான் இல்லை அது. ஆண்டவருடைய பிள்ளைகளை இவங்க ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்த மன்னா நாளைக்கு வரும்ன்ற அந்த ஃபெய்த்து அவர்களுக்குள்ள இல்லை, அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாம போயிருச்சு. இன்றைக்கு கர்த்தர் இதுவரையிலும் உங்களை நடத்தினார்ல, 2025 வருஷம் வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார்ல, கர்த்தர் உங்களை போஷிச்சார்ல, கர்த்தர் குறைவின் மத்தியில கூட கர்த்தர் நடத்தினார்ல. இவ்வளவு நடந்தும் நீங்க வெட்கப்பட்டு போகல, இவ்வளவு நடந்தும் நீங்க நிர்மூலமாகல. இந்த தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துகிறதற்கு நல்ல கைகளை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தந்த ஆண்டவர், இன்னைக்கு தந்த ஆண்டவர் இனியும் எனக்கு தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்க நம்பணும், எது வந்தாலும் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. என்ன தேவை வந்தாலும் ஆண்டவர் தான் கொடுப்பாரு. என்னுடைய சுய பலத்தினால ஒன்றும் இல்லை, என்னுடைய சம்பாத்தியத்தினால ஒன்றும் இல்லை. அவர் என் தேவைகளை சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பணம், சொத்து, ஆசீர்வாதம் கொடுத்ததற்கு பிற்பாடு அதை சார்ந்து வாழவே கூடாது.
ஏன் அப்படின்னா பணக்காரனான வாலிபனை குறித்து வேதம் சொல்லுது. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நித்திய ஜீவனுக்கு பாத்திரமா இருக்கிறதுக்காக கர்த்தர் கேள்வி கேட்கும் போது அவன் சொல்றான், எல்லாவற்றையும் நான் எப்ப கடைபிடிச்சிருக்கிறேன்? சிறு வயதிலிருந்தே கடைபிடிச்சிருக்கிறேன் என்ற ஒரு குறையும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் ஒன்னிடத்துல கேட்கிறேன், நீ எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாழ்றாரு. இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன், இந்த மனுஷனுக்கு நிறைய வேதம் சொல்லுகிறது, அவன் திரண்ட ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால், அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தபடினால் அவனால் அது பண்ண முடியலையாமா. பட் அவனை கோடீஸ்வரன் ஆக்குனவர் யாரு? அவனுக்கு கொடுத்தவர் யாரு? இப்ப யாரு கேட்கிறா? சத்தமா சொல்லுங்க. நான் என்ன நம்புறேன்னா, இந்த பணக்காரனான வாலிபன், ஆண்டவரே உங்களுக்கு மிஞ்சி என்ன ஆண்டவரே இருக்குது, இது எல்லாமே நீங்க கொடுத்ததுதான், அப்படியா வித்துறணுமா, மொத்தத்தையும் வித்துட்டு உமக்கு பின்னாடி வந்துடுறேன்னு வந்திருந்தா, அவன் வித்து முடிச்ச உடனே கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு கொடுத்துருக்க மாட்டாரு, 2 மடங்கு கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று, இதுவரையிலும் நமக்கு கொடுத்ததெல்லாம் யார் தான் கொடுத்ததுன்னா கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. அதனால எந்த விதத்திலையும் அவ்விசுவாசமே படாதீங்க. இதுவரையும் கொடுத்த ஆண்டவருக்கு இன்னும் கொடுக்க தெரியும். இதுவரையிலும் உங்களை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு இன்னும் ஆசீர்வதிக்க தெரியும். இதுவரையிலும் உங்களை போஷித்த ஆண்டவருக்கு இன்னும் போஷிக்க தெரியும். அவர் மாறல, அவர் மாற மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உங்க நம்பிக்கையை நீங்க தளர விடாதீங்க, உங்க விசுவாசத்தை தளர விடாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு 1000 ரூபாய் தேவை இருந்தா நான் உன்னுடைய 1000 ரூபாய் தேவையை சந்திப்பேன். 10 வருஷம் தாண்டி 10 லட்சம் ரூபாய் தேவை இருந்தா அதையும் சந்திக்கிறதற்கு என்னுடைய ஆண்டவர் வல்லவர்னு நம்புறவங்க நல்ல கைகளை மேல தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, இயேசுவே இயேசுவே, thank you Jesus, thank you Jesus, hallelujah, ஆமென். என்னுடைய faith, என்னுடைய விசுவாசத்தோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 16ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 26. 6 நாட்களும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாயிருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். 7ஆம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இப்போ முன்னாடி நம்ம என்ன வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த மன்னா சனிக்கிழமை, நம்ம பாஷையின்படி, அவங்களுக்கு அப்படி கிடையாது. சனிக்கிழமை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை பங்கு எடுத்துக்கோ? 2 பங்கு எடுத்துக்கோ. இந்த 2 பங்கு எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே 2 பங்கு எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்தாங்க. கர்த்தருக்கு என்ன வந்துச்சுன்னா கோபம் வந்துச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு, நாரி போயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவங்க போறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு வேலை தான் முக்கியமே தவிர பிரசன்னம் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவங்க போல. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சனிக்கிழமை 2 படங்கு எடுக்க சொல்லும் போது என்ன பண்ணல? ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா இருக்குதுப்பா, நீ அதனால சனிக்கிழமை என்ன பங்கு எடுத்துக்கோ? 2 பங்கு எடுத்துக்கோன்னு கட்டளை பிறப்பியாச்சு. எல்லாருமே எடுத்தாச்சு. ஆனா சிலர் மட்டும் என்ன பண்ணல? எடுக்கவே இல்லை. இவங்க எடுக்காம இருந்துட்டு அடுத்த நாள் காலையில எங்க போனாங்களாமா? ஹலோ, தேட போனாங்களாமா. இதுக்கு முன்னாடி இவ்வளவுதான் எடுக்கணும்னு சொன்னதுக்கு மிஞ்சி எடுத்து நாத்தம் அடிச்சோடனே யார் திட்டுனா? கேட்கல, மோசே திட்டுனா. ஆனா இப்போ யார் திட்டுறா அப்படின்னா, கர்த்தரே திட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பிரசன்னத்துக்கு போகாதவங்க கிடையாது, இவங்க பிரசன்னத்தை அசட்டை பண்ணினவங்க, சண்டையை அசட்டை பண்ணினவங்க, ஆராதனையை அசட்டை பண்ணினவங்க, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் மோசே தான் கோவப்பட்டான். இந்த டைம் ஆண்டவரே இறங்கி சொல்ற. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பார்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த 100 நாட்களில் எத்தனையோ செய்தியை நம்ம கேட்டுட்டோம், எத்தனையோ ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டுட்டோம். ஆண்டவர் நம்மோட முகமுகமா பேசினாரு, நம்மளை தட்டி கொடுத்தார், நம்மளை பலப்படுத்தினார், நம்மளை திடப்படுத்தினார், எல்லாம் ஓகே. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் வேணுமாப்பா, உனக்கு மன்னா மட்டும்தான் வேணுமா? ஆனா பிரசன்னும் போது நீ என்ன பண்ணிருவியாமா, ஒரு 100 ரூபாய் லாபம் கிடைச்சா பிரசன்னத்தை தூக்கி போட்டுருவியா? ஒரு 1000 ரூபாய் லாபம் கிடைச்சா ஆண்டவர் வேண்டான்னு தூக்கி போட்டுருவியா? ஆண்டவருக்கு என்ன வருதுன்னா ரொம்ப வருத்தம் வருது, ரொம்ப வருத்தம் வருது. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியா வானத்தை திறப்பார். நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காதிருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு மன்னாவை அனுப்புவார். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதுல ஜாக்கிரதையா இருங்கன்னா, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் உங்களையோ உங்க பிரசன்னத்தையோ நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, கேட்கல. அசட்டை பண்ண மாட்டேன், அசட்டை பண்ண மாட்டேன். அவர்களை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை 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 உங்களுக்காக ஒரு மன்னா திறக்கப்படும், உங்களுக்காக ஒரு மன்னா கடந்து வரும், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு மன்னாவை அனுப்புவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவர் ஒரு மன்னாவை அனுப்புவார். நீங்க அந்த மன்னாவை பார்ப்பீங்க, நீங்க அந்த மன்னாவை பார்ப்பீங்க. இந்த மன்னா உங்களுக்கு உண்டாகும். கைகளை எல்லாரும் உயர்த்து, அப்படியே எழும்பி நிற்க முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி கூட நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். முழங்கால நிற்கிறவங்க கொஞ்சம் உடனே டக்குன்னு எந்திரிக்க வேண்டாம், கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்துட்டு கூட எந்திரிங்க. மற்றவங்க அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இன்னைக்கு தெளிவாய் நம்மோட கர்த்தர் இன்னைக்கு பேசுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கவும். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை அவர் திறப்பார், அவர் திறப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஏத்துப்பா. நன்றியப்பா.